இத போய் அப்படி பாக்குறீங்க? என்ன வர சொன்னீங்களா? முறைப்படி பெண் பேச அண்ணனை கூட்டு வந்திருக்கேன். அக்கா வண்டி வாங்க. இந்த கல்யாணம் நடக்காது. ஏன் நடக்காது? அவங்களை எனக்கு பிடிக்கல. நீதான் அவங்கள பார்த்தது பேசாம வந்துட்டியே. எப்படி பிடிக்கலன்னு சொல்ற? பாம்போட பழகித்தான் விஷம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணுமா? பார்த்தாலே போதாது. எல்லாரையுமே அப்படி எடை போடக்கூடாதுக்கா. அவரு ரொம்ப நல்லவர். அத்திப்பழம் கூட பார்க்க ரொம்ப அழகாத்தான் இருக்கும். ஆனா உள்ள அவ்வளவு பூச்சியும் புழுவுமா தான் இருக்கும். பலாப்பழம் பாக்குறதுக்கு மோசமா இருந்தாலும் உள்ள இருக்கிற சோள அழகா இனிப்பாவும் இல்லையா? விளக்கம் தேவையில்லை. அவனை நீ மறந்துதான் ஆகணும். அக்கா என்ன மன்னிச்சு. அவரை என்னால மறக்கவே முடியாது. வள்ளி, காதல் உள்ளத்தை இன்னொரு காதல் உள்ள நான் புரிஞ்சுக்க முடியும். வள்ளி, உயிருக்குயிரா பழகி ஒருவர் இல்லாட்டா ஒருவருக்கு வாழ்வு இல்லைங்கிற நிலையில இணைஞ்சு போற காதல மறக்க சொல்றியா? பட்டம் கட்டுற கயிறுல காதல் பாதியில் அறுந்து போறதுக்கு அது தெய்வீகமானது. தங்கச்சி, தாய் தகப்ப அண்ணன் தம்பி யாருக்குமே தலைவணங்காதது. அது கருப்பா தகப்பான்னு கூட தெரியாது உனக்கு. அதை பத்தி என்ன தெரியும்? எனக்கு தெரியும் வள்ளி, எனக்கு தெரியும். என்ன காதலை பத்தி உனக்கு தெரியுமா? ஆமா வள்ளி, ஆமா. எந்த காதலுக்காக நீ உன் அக்காளையை எதிர்த்து போராடுறீங்க அந்த காதலை பத்தி எனக்கு நல்லா தெரியும் வள்ளி, நல்லா தெரியும். அக்கா, எதை சொல்லக்கூடாதுன்னு இத்தனை நாளா நான் மறைச்சு வச்சிருந்தேனோ அது இப்ப சொல்லித்தான் ஆகணுங்கிற நிலைக்கு நீ என்ன கொண்டு வந்துட்டே வள்ளி, கொண்டு வந்துட்டே. சொல்றேன். குடும்பத்துக்கு பெரியவன் வந்திருக்கிறானே சோமையா, அவனைத்தான் நான் சந்தையில பார்த்தேன். காதலிச்சோம். 2 பேரும் கல்யாணம்னு முடிவே செய்தோம். அந்த காதலுக்காக இந்த காலையே நான் பரிசா கொடுத்தேன் வள்ளி, பரிசா கொடுத்தேன். ஆனா அந்த காதல் கண்ட பலன் என்ன? காலு இல்லைன்னு தெரிஞ்சதும் என்ன கைவிட்டுட்டான் வள்ளி, என்ன கைவிட்டுட்டான். அந்த அயோக்கியனுடைய தம்பி உனக்கு தேவையா? அந்த அயோக்கியனுடைய தம்பி உனக்கு தேவையா? சொல்லு, உனக்கு தேவையா? அவர் உனக்கு துரோகம் செய்த மாதிரி இவர் எனக்கு துரோகம் செய்வார்னு நினைக்கிறியா? ஒரு காலம் அப்படி செய்ய மாட்டான். அம்மா, உன் வாழ்வுக்காக தாமா நான் என் உயிரையே வச்சிருக்கிறேன். நீ நல்லா இருக்கணும், நீ சீர சிறப்பமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் கேவலம் நான் சந்தையில போய் வியாபாரம் செய்தேன். அப்படிப்பட்ட என்னை விட உனக்கு அவங்கதான் வேணுமாம்மா? ஆமா, உன் வாழ்வு பாழா போச்சுங்கிறதுக்காக என் வாழ்வை பாழாக ஆசைப்படுறியா? ஐயோ பள்ளி, வள்ளி, என்னையா அப்படி சொல்லிட்டேன்? என்னையாமா அப்படி சொல்லிட்டேன்? நான் சுயநலக்காரி இல்லம்மா, நான் சுயநலக்காரி இல்ல. உனக்கு அவங்க தானே வேணும், உனக்கு அவங்க தானே வேணும். சரிமா? பாத்தியாமா, நல்லவங்களா இருந்திருந்தா இருந்திருப்பாங்கல்ல. அவங்க எப்படி இருப்பாங்க? வந்தவங்கள வான்னு மரியாதை கொடுத்தியா? அக்கா, முடிவா சொல்றேன், இந்த கல்யாணம் நடக்கலன்னா என்ன உயிரோட பார்க்கவே முடியாது. அவமானம், பெரிய அவமானம். முதல்ல வீட்டுக்குள்ள போறதும் போகாததுமா அபசகுரம் பிடிச்ச மாதிரி ஒரு நொண்டி வந்து நின்னா. அதுதான் குறைவுன்னா வந்தவங்கள வாங்கன்னு சொன்னாடா, வரவேற்பு கொடுத்தாடா, கொஞ்சமாவது மதிச்சாடா. அக்கா செய்த குற்றத்துக்கு தங்கச்சி என்ன செய்யும்? தங்கச்சி வேணுங்கிறதுக்காக தன்மானத்தை விட சொல்றியா? அதை விட உயிரையே விட வேண்டாம். அண்ணா, அண்ணா, நம்ம மான மாத்திரம் முக்கியம் இல்ல, அதுக்கு என்ன வேண்டாம் செய்யலாம். ஆனா ஒரு பெண்ணோட வாழ்வே நம்ம கையில சிக்கி இருக்கு. நான் காதலிச்சு கைவிட்டேன்னா அந்த அவமானம் உங்களுக்கு இல்லையா? எனக்கு அப்பா அம்மா எல்லாம் நீங்க தானே. எனக்காக கொஞ்சம் விட்டு கொடுக்க கூடாதா? அண்ணா, அண்ணா, அண்ணா. சரி சரி, உனக்காக நான் விட்டு தரேன். பெண்ணை இங்க வர சொல்லு, நான் கல்யாணத்தை நடத்துறேன். ஆனா நான் மட்டும் அங்க வரவே மாட்டேன். அண்ணா, அவங்க ஏழையா இருக்கலாம், என்னதான் இருந்தாலும் பொண்ணை கொடுக்கறவங்க வழிய நம்ம வீடு தேடி வருவாங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. அண்ணா, தம்பி, ஒரே வார்த்தை, மரியாதை உங்க வாசல் நான் மிதிக்க மாட்டேன். மன்னிச்சிடுங்க. நீங்க வந்த போது
நான் ஏதோ மனவேதனையில இருந்தேன். அதனால உங்களை வாங்கன்னு கேட்க கூட மறந்துட்டேன். அதுக்காக மறுபடியும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என் தங்கச்சிக்கு வாழ்வு கொடுங்க, என் தங்கச்சிக்கு வாழ்வு கொடுங்க. சரி, அதுக்கு வேண்டிய ஏற்பாட்டு செய்ய. தம்பி, உனக்கு சந்தோஷம் தானே? அவங்க கிட்ட கண்டிப்பா கேட்டேன். என்ன அதனால என்னடா? தம்பி, அவங்க சாப்பிட வேண்டிய ஏற்பாடு. அவங்க சொல்லாம போயிட்டாங்களே. பரவாயில்ல, தனியா போறாங்க. வண்டி எடுத்துட்டு போய் உங்களை வீட்டுல விட்டுட்டு. சரிங்க. மணி, வா, வண்டியை பாத்துக்க. அண்ணி, 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 நான் கூப்பிட்டது உங்களுக்கு கேட்கலையா? நல்லா கேட்டது. கேட்டுமா நிக்காம வந்துட்டீங்க? என் மேல ஏதாவது கோபமா? ஐயோ இல்ல தம்பி, நீங்க என்ன அண்ணி அண்ணின்னு பாசத்தோட அழைச்ச அந்த வார்த்தைகளை கேட்டதும் எனக்கு தனி ஆனந்தமே உண்டாச்சு. இன்னும் நீங்க என்ன அண்ணி அண்ணின்னு கூப்பிடட்டுமேன்னு தான் நான் பேசாமலே வந்துகிட்டு இருக்கேன். தம்பி, என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல. இப்பவே எங்க அண்ணன் கிட்ட போய் உங்களை பத்தி சொல்லி வள்ளி எங்க வீட்டுக்கு குலக்குடியா வர்ற மாதிரி உங்களை அண்ணனுக்கு கட்டி எங்க வீட்டு விளக்கா கொண்டு போய் வச்சுக்கிட்டான். எனக்கு தாய் இல்லாத குறையும் தீர்மையா யோசிக்கிறேன். தம்பி, இது நடக்கிற காரியமா? ஏன் நடக்காது? நான் நினைச்சா நிச்சயம் நடத்தியே தீருவேன். அது மட்டும் இல்ல, நீ நான் சொன்னா எங்க அண்ணன் தட்டவே மாட்டாரு. ஆனா ஒரு பெண்ணை காதலிச்சு தான் சாகுற வரைக்கும் வேற யாரையுமே கல்யாணம் செய்துக்கிறேன்னு வாக்கும் கொடுத்தாராம். ஆனா அந்த பொண்ணு திடீர்னு இறந்து போச்சு. இறந்து போயிட்டாளா? இறந்து போயிட்டாளா? அவசரத்தே போயிட்டாளா? அண்ணே, அண்ணே, அண்ணன் காதலிச்ச பொண்ணு இறந்து போயிட்டான்னு சொன்னதும் நீங்க ஏன் அதிர்ச்சி அடையறீங்க? அதுவா, ஒண்ணுமில்ல தம்பி, ஒண்ணுமில்ல. அந்த பொண்ணுடைய முடிவை என்னுடைய நிலையையும் நினைச்சு பார்த்தேன். துக்கம் தாங்க முடியல. அப்படின்னா? ஆமா, அது ஒரு பெரிய கதை. அத நான் தெரிஞ்சுக்க கூடாதா? சொல்லுங்க, நீ சொல்லுங்க. என்ன ஒருத்தர் கல்யாணம் செஞ்சுக்கிறதா சத்தியம் செய்து கொடுத்தாரு. என் கால உடைஞ்சு போனது தெரிஞ்சதும் என்ன கல்யாணம் செய்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. யார் அந்த அயோக்கிய? சொல்லுங்க. அவன் எங்க இருந்தாலும் இப்படியே கொண்டு வந்து அவன் செஞ்ச துரோகத்துக்கு உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வச்சு உங்க கழுத்துல தாலியை கட்ட வைக்கிறேன். சொல்லுங்க. வேண்டாம் தம்பி, வேண்டாம். எனக்கு ஏற்பட்ட அந்த ஏமாற்றத்தை இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு என் மேல இருக்கிற அன்பு காரணமா ஒருவேளை உங்களுக்கு என் தங்கச்சிக்கு நடக்க இருக்கிற கல்யாணம் நின்னால நின்று போயிடும். வேண்டாம் தம்பி, வேண்டாம் தம்பி. எவ்வளவோ கஷ்டத்துக்கு அப்புறம் முடிவாயிருக்கு உங்க கல்யாணம். முதல்ல அது நல்லபடியா நடக்கட்டும். அப்புறம் காலம் வரும்போது நான் சொல்றேன். தம்பி, என்ன நீங்க தாயின்னு சொன்னீங்க. நான் கூட என் தங்கச்சிக்கு தாயா இருந்துதான் அவளை நான் வளர்த்தேன். அவ சின்ன பொண்ணு, விவரம் தெரியாதவ. அவ ஏதாவது தப்பு தவறு செய்துட்டா அவளை மன்னிச்சு கடைசி வரைக்கும் கைவிடாம காப்பாற்ற வேண்டியது உங்க பொறுப்பு தாங்க. அப்படி எல்லாம் செய்யக்கூடாது. வள்ளியை பத்தி இனிமே நீங்க கவலைப்படாதீங்க. ஆமா, வீட்டுக்கு வந்து கல்யாணத்தை பத்தி கேட்டீங்க, சரின்னு சொன்னது சொல்லாமலே வந்துட்டீங்களே, ஏன்? அதுவா, வந்து உங்க அண்ணன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சதும் தான் எனக்கு நிம்மதியே ஏற்பட்டுச்சு. உடனே கல்யாண காரியத்தெல்லாம் கவனிக்கலான்னு தான் அவசரமா வந்துட்டேங்க. சரி வாங்க, கார்லயே கொண்டு போய் விட்டுறேன். என்ன யோசிக்கிறீங்க? வாங்க, வாங்க.